இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பௌர்ணமி சாயங்காலம் 5:52 வரைக்கும் இருக்கும். பிரதம அப்புறம் வந்துடும். மக நட்சத்திரமும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின் பூர நட்சத்திரம் வந்துடும். இந்த முக்கியமான நாள் எதுக்குன்னாக்கா இன்னைக்கு ஹோலி பண்டிகை என்கிற வண்ணமயமான வசந்தோஸ்தவம், காமனை தகம் செய்தவுடன் வரக்கூடிய பண்டிகை. பிறகு வரக்கூடியதானது சந்திர கிரகணம். இன்னைக்கு அந்த சந்திரனின் கிரகண விஷயமும் இன்னைக்கு உண்டு. இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் கிரகணம் உண்டு. சில கோயில்கள்லாம் இன்னைக்கு நடை அடைப்பதும் உண்டு. ஆனால் இந்தியாவில் தெரியாதுங்கிறது ஃபேக்டர். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் மத்தியான வேலையை 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. பூர நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்றைய நாளிலே சுகர்மம் என்கிற நாமயோகம், பவம் என்கிற கரணமும் உண்டு. சுகர்மம் அப்படின்னாலே இந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த விஷயம். வீடு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கல்யாணத்துக்காக முன்னின்று பெயிண்ட் அடிச்சுக்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது, புதுசா எதனா பதவி பிடிச்சிக்கிறது, இப்படி மங்களகரமான காரியங்கள் செய்வது. பவமும் மங்களகரமான காரியங்கள் செய்தால் நல்லது. இன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு, அதனால சந்தோஷமா நிறைய காரியங்கள் நல்லதை செய்யலாம். ஹோலி பண்டிகையான வசந்த உற்சவம், வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய நாள். அதனால கலர்ஃபுல் டே இன்னைக்கு. இன்றைக்கு அந்த பூரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம். கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, வியாதியஸ்தர்கள் குளிப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிகளுடைய வக்கரகதியில் பெற்ற குருவின் பார்வையானது கும்பராசியின் மேலே விழ, அங்க உங்க ராசிநாதன் மேலே இந்த பார்வைப்பட உங்களுக்கு அனுகூலங்களை பெருக்கி தரக்கூடியதாக சந்திர பகவான் கேதுவுடன் அமர்ந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்துவாங்க கும்பராசியை. அதனால் இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி இன்டைரக்ட் பெனிஃபிட்டா வரும். அதனால சௌரியமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க இருக்கிறது. உங்க மனசுல என்ன ஓட்டங்கள் இருந்தோ அதெல்லாம் பூர்ணத்துவமாக நீங்க கையில வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதனால ரீப்பிங் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற டே இன்னைக்கு. இந்த டே கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு காலையிலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. கொஞ்சம் நிறைய நல்ல உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.